அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. குறள் எண் 37. குறளின் விளக்கம். அரண் என்ன பயன் என்று நாம் பல நூல்களை சொல்லி கூற வேண்டியதில்லை. பல்லக்கை சுமப்பவனும் பல்லக்கில் அமர்ந்தவனுடைய வித்தியாசமே அறத்தை தெளிவாக இருக்கும். பல்லக்கில் மேல் அமர்ந்து பயணம் செய்பவருடைய வாழ்க்கை அவர்கள் அறவழியில் நேர்மையான வழியில் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே நிலையாக கருதி கொண்டு வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள். இன்பமான வாழ்க்கையை பல்லக்கில் அமர்ந்து செல்வதை போல் வாழ்க்கையில் பயணம் மேற்கொள்வார்கள். பல்லக்கை சுமப்பவர்கள் தீய வழியில் உட்பட்டு ஆளாக்கி கொண்டு அதை தீய வழியில் செல்வதால் இன்பத்தையும் ரசிக்க முடியாமல் துன்பத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் வாழ்க்கையை துவண்டு போவார்கள் அறம் இல்லாமல். ஆகையால் இக்குறள் மூலம் அறத்தை வலியுறுத்தி நாம் அறவழியில் செல்வதால் வாழ்க்கையில் நல்ல பல்லக்கில் அமர்ந்து செல்வதை போல் இன்பமான வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம். அறத்தை பின்பற்றாமல் தீய வழியை பின்பற்றினால் பல்லக்கை சுமப்பனை போல் நாம் துன்பத்தையும் தோண்டு கொண்டு இன்பத்தையும் ரசிக்க முடியாமல் வாழ்க்கையை மேற்கொள்ளுவோம். ஆகையால் நாம் எந்த ஒரு செயலையும் அறத்தை முன்னிட்டு நியாயமான வழியில் நாம் வாழ்க்கையை இன்பமாக எதிர்கொள்வோம். பல்லக்கில் அமர்ந்து செல்வதை போல். மீண்டும் திருக்குறள். அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.